சென்ட்ரல் அசூயிங் மிஷினில் நம்ம தைக்கும் போது ரிவர்ஸ் தையல் போடுறதுக்கு வந்து இந்த லிவர் தான் நமக்கு யூஸ் ஆகும். லிவர் வந்து இப்போ இது வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குது. உங்களுக்கு அது போயிடுச்சு, நமக்கு அது வேலையே செய்யலை அப்படின்னா அது கரெக்டாக ஒன்று கீழே இப்படி இறங்கியிருக்கும், இல்லைன்னா ரொம்ப மேலே ஏறி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீலை முதல்ல வந்து நம்ம சுற்றி வச்சு நல்லா இந்த இதில் கழட்டிடணும். நம்ம எப்படி கழட்டுறோமோ அதே மாதிரி மாட்டணும். இப்போ இந்த வீலை எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பெரிய ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அந்த பெரிய ஸ்க்ரூவை வந்து கழட்டணும். இந்த இதை கழட்டினதுமே என்ன ஆகுனா, இந்த இது வந்து இந்த இடப்பட்ட இடத்த இந்த இடத்த பார்க்கணும். இந்த இடத்துல எப்படி இருக்குது, இது நல்லா ஒட்டி இருக்கணும். அந்த மாதிரி ஒட்டி இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், கரெக்டான அளவில் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல லூஸ் விழுந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் என்ன சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த இடம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இந்த பெரிய நட்டை ஃபுல்லாக கழட்டிடணும். கழட்டிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணும், இந்த 2 சைடில் 2 ஸ்க்ரூ வரும். இங்கிட்டு ஒன்று, இந்த பேக் சைடில் ஒன்று. இது ரெண்டையும் வந்து நீங்கள் லைட்டாக அப்படியே லூஸ் பண்ணி விடணும். லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இது கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். ஃபுல்லாக நீங்கள் இது பண்ண தேவையில்லை, ஃபுல்லாகவே இந்த ஸ்க்ரூவை கழட்டணும் அவசியம் இல்லை. ஓரளவு நீங்கள் கழட்டினாலே இதை இப்படி அசைச்சு இப்படி இதுக்குள்ளே இப்படி விட்டு அசைச்சு எடுத்தாலே இது தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணால், திரும்ப என்ன பண்ணணும்னா, உள்ளுக்குள்ளே இந்த நட்டை கழட்டிட்டுனா அந்த இடத்துல ஒரு இது பாயிண்ட் மாதிரி வரும். பாயிண்ட்டை வந்து லைட்டாக கொஞ்சம் இது பண்ணிவிட்டு திரும்ப நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரியே கரெக்டாக வச்சுட்டு அந்த ஸ்க்ரூவை மட்டும் டைட் பண்ணி விடணும். நல்லா டைட் பண்ணும்போது அந்த இடத்துல எவ்வளோக்கெவ்வளோ இறுக்கி ஒட்டி இருக்கோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணால், நல்லா இருக்கும் போது நீங்கள் கீழே இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு தான் நீங்கள் இந்த நட்டை வந்து நல்லா 2 பக்கம் இருக்க அந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு அது பிறகு தான் நீங்கள் இந்த பெரிய ஸ்க்ரூவை மாட்டணும். மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் நல்லா அமுக்கி பிடிச்சி இதை நல்லா மேலே தூக்கி பிடிக்கணும். அதுக்கு தன்னால் கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு அது வந்துடும். சரியான நிலையில் இருக்கனால நான் அவுக்கலை, ஏன்னா நல்லா தைக்கக்கூடிய மிஷினை நம்ம அதை எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் நான் வந்து சொன்னது. இது மாதிரி செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப இப்படி இறங்கியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். அந்த இதே போயிடுச்சுன்னா நீங்கள் தனியாகவே இந்த லிவர் விற்கிது, நீங்கள் தனியாகவே வாங்கி மாட்டுறதா இருந்தால் நீங்கள் செட்டாகவே அப்படியே கழட்டிட்டு அப்படியே மாட்டுற மாதிரி. அப்போ வந்து நீங்கள் இதை கழட்டணும், இந்த 2 சைடில் வரக்கூடிய இந்த ஸ்க்ரூவை கழட்டணும். தனியாக அப்படி நீங்கள் கடையில் செட்டாக வாங்குறதா இருந்தால் இந்த ஸ்க்ரூ ஃபுல்லாகவே நீங்கள் இந்த 2 சைடு உள்ள ஸ்க்ரூவையும் ஃபுல்லாமே கழட்டிட்டு கரெக்டாக உள்ளே வச்சு நீங்கள் அமுக்கி கரெக்டாக மாட்டணும். வச்சு இது ரொம்ப ஈஸியான இது தான். அதனால் யாருனாலும் இதை வந்து சரி பண்ணலாம்.